ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் அன்சோல்டு ஆகியிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் அன்சோல்டு, பர்தீப் நர்வாலவே அன்சோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனில் அன்சோல்டான முக்கியமான பிகேஎல் பிளேயர்ஸ் அண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஒட்டுமொத்தமாக 400க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டு ஆயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஆக்ஷனில் 529 பிளேயர்ஸ்லேருந்து 121 பிளேயர்ஸ் மட்டும்தான் சோல்டாக ஆயிருக்காங்க. ஸோ நான் இதை உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்டான ஃபுல் பிளேயர்ஸோட லிஸ்ட் நம்ம தனியாக வீடியோவாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு டீமும் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பார்க்கலையா, பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு கூடவே இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டா ஐடி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க்ளைமர் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரோட பேரையும் உங்களுக்கு சொல்லிட முடியாது. அதாவது 400 பேரையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. 400 பேருக்கும் ஃபோட்டோவும் கிடைக்காது, அவங்கள பற்றி தெரியவும் தெரியாது. அதனால் கேட்டகிரி டியை பற்றி நான் பெருசாக பேச போகிறது கிடையாது. கேட்டகிரி சி வரைக்கும் அதுவும் எல்லாரையும் சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா கேட்டகிரி சிலேயே அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. கேட்டகிரி ஏ பி 2 பேர் இருக்காங்க, அதை சொல்லிடுறேன். அண்ட் கேட்டகிரி சியில் இருக்கிற ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அன்சோல்டான பிளேயர் இந்த பிகேஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சாஹில் குலியா. தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண லெஃப்ட் கார்னரான சாஹில் குலியா அவர் ஆக்ஷனுக்குள்ள கேட்டகிரி பி லிஸ்ட்ல டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல வந்தாரு. பட் அவரை வந்து எந்த ஒரு டீமுமே ஏலம் கேட்கல. அதனால அவர் அன்சோல்டு. பட் ஏதாச்சும் ஒரு டீம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நடக்கல. எடுத்திருந்தா இன்னும் பெட்டரா எனக்கு இருந்திருக்கும். ஏன்னா நல்ல பிளேயருங்க. இது இல்லாம பர்தீப் நர்வால் டே 1ல வந்து அவரையும் யாரையுமே கேட்கல. ரெக்கார்ட் பிரேக்கர் பிகேஎலோட கிங் அவர் தான். பர்தீப் நர்வால் ஆக்ஷனுக்குள்ள வராரு, எந்த ஒரு டீமுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அது எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். சரி, டே 2ல ஆக்சலரேஷன் ஆக்ஷன்ல வந்துருவாரு, ஏதாச்சும் ஒரு டீம் வந்து பேஸ் பிரைஸ்க்காச்சும் அவரை எடுத்துருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பட் டே 2ல ஆக்ஷன்ல கூட அவரோட பேர் வரல. அது எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு டீமும் அவர் மேல விருப்பம் காட்டல. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பர்தீப் நர்வால் இல்லாம தான் இந்த பிகேஎல் சீசன் 12 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். பெங்களூரு புல்ஸ்ல தன்னோட கரியர் ஆரம்பிச்சாரு. அண்ட் பட்னா பைரட்ஸ்ல பீக்குக்கு போனாரு. இப்ப திரும்பவும் பெங்களூர் புல்ஸ்ல கடைசி ஆடிட்டு வெளியே போயிருக்காரு. ரந்தீர் சிங் ராவத் கோச்சா இருக்கிற வரைக்கும் இவர் ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. இப்ப இந்த கோச்சும் இல்ல, இப்ப பர்தீப் நர்வாலும் இல்ல. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் சீசன் தான் இது எனக்கு. இந்த அன்சோல்டு பிளேயர்ஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல சடனா எனக்கு ஒரு நியூஸ் கண்டிப்பா கேட்டுட்டு செம்ம ஷாக்கு, செம்ம வருத்தமா வேற இருக்கேன், அப்செட்டா தான் இருக்கேன். பர்தீப் நர்வால் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பிகேஎல் இருந்து. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். தலைவர் 2000 புள்ளி ரீச் பண்ணிட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். திடீர்னு ரிட்டைர்மெண்ட். ஆக்சுவலா நான் அன்சோல்டு வீடியோ மட்டும் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் சடனா இந்த நியூஸ் வந்துருச்சு. அதனால திரும்பவும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. இது இல்லாமல் நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் வழக்கத்துக்கு மாறாக இந்த டைம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து அன்சோல்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் ஈரான், நேபாள், பங்களாதேஷ், சவுத் கொரியான்றது 2 பேர் இப்படி தான் சோல்டு ஆயிருந்தாங்க. பட் மற்ற எல்லா ஓவர்சீஸ் பிளேயரையும் அன்சோல்டு தான் வழக்கம் போல. அண்ட் அது இல்லாமல் ரான் சிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரான் சிங் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்சோல்டு அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு. அவர் எந்த ஒரு டீமுமே எடுக்கல. மோஹித் பலியான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ மோஹித் பலியான் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டு. அவரையும் யாராச்சும் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தமிழகத்தை சேர்ந்த சாந்தப்பன செல்வம் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அந்த அண்ணனையும் இப்போதைக்கு யாரும் எடுக்கல. ஸோ அவருமே வந்து அன்சோல்டு தான். ராஜஸ்தானை சேர்ந்த பிரிஜேந்திர சிங் சௌத்ரி. ஸோ அந்த பிளேயர் ஆல்ரெடி ஒரு சில டீம்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இந்த முறை யாருமே அவரை எடுக்கல. ஸோ பிரிஜேந்திர சிங் சௌத்ரி அன்சோல்டு. அண்ட் சுந்தர விஸ்வா பெங்கால் வாரியர்ஸால ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணி எடுக்கப்பட்ட மதுரைக்காரன் நினைக்கிறேன். ஸோ அந்த சுந்தர விஸ்வா அவருமே அன்சோல்டு. சச்சின் நர்வால். ஸோ சச்சின் நர்வாலும் ரொம்ப காலமாக டீம்ல இருக்காரு. பட் எதுவுமே பண்ணாத மாதிரியே இருக்கு. ஸோ அவருமே இப்போதைக்கு அன்சோல்ட் ஆக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. சச்சின் சந்திரசேகர் ஒரு தரமான லெஃப்ட் கவர் தேடுற டீமுக்கெல்லாம் பயங்கரமா இருந்துருப்பாரு. தமிழ் தலைவாசி எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். பட் அவருமே அன்சோல்டு. ரோஹித் குலியா ஒரு கட்டத்திலலாம் பிரைமரி ரைடர் ரோஹித் குலியா குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு. ஸோ ரோஹித் குலியாவும் இப்போதைக்கு அன்சோல்டு. அவரையும் எந்த ஒரு டீமும் எடுக்கல.
ரிங்கு நர்வால். ஸோ ரிங்கு நர்வாலும் ஒரு நல்ல டிஃபெண்டர் தான். நிறைய இடத்துல ரிங்கு நர்வாலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ரிங்கு நர்வாலையும் எந்த ஒரு டீமும் மதிக்கலை. ஸோ அவருமே அன்சோல்டு. அண்ட் தென் சந்தீப் குமார் தூள் ஒரு பயங்கரமான லெஃப்ட் கார்னர். ஒரு கட்டத்தெல்லாம் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸோட லெஃப்ட் கார்னரில் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர் அன்குஷ் ராத்தி வர வரைக்கும். பட் அதுக்கப்புறமா ஃபார்ம் போயிடுச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரியான டீமுக்கெல்லாம் போனார். பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. டொமஸ்டிக் ஆடுறது கிடையாது. சந்தீப் குமார் தூள் இந்தியன் டீம்லேயே ஆடின பிளேயர். இப்போ அன்சோல்டு. பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனில். மோஹித் ஜாக்கர் தமிழ் தலைவாசிலிருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட லெஃப்ட் கவர். ஸோ அவருமே அன்சோல்டு தான். எனக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கிடையாது. பட் ஏதாச்சும் ஒரு டீம் எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரீசெண்டாக கோவா டீம் கூட நல்லா தான் ஆடி இருந்தார். பட் அவர் வந்து அபினந்த் சுபாஷ் நம்ம பட்னா பைரட்ஸில் இருந்த ஒரு பிளேயர், NYPR சைன் பண்ணி எடுக்கப்பட்டு ரீட்டைன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர் தான். பட் இந்த மாதிரி ஆக்ஷனுக்குள்ளே வந்தார் அன்சோல்டு. பாபு முருகேஷனும் அன்சோல்டு. லெஃப்ட் கவர் சூப்பர் பிளேயரு. ஆனால் எந்த ஒரு டீமுமே எடுக்கல. நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தெரியல. அவரும் வந்து அன்சோல்டு. அருள்நந்த பாபு பெங்களூர் புல்ஸில் வந்து சூப்பர் டேக்கிளுக்கு பேர் போன ஒருத்தராக இருந்தார். சப்ஸ்டியூட்ல வந்து கலக்கிட்டு இருந்தாரு. பட் அந்த அருள்நந்த பாபுக்கும் எந்த ஒரு பிட்டும் இல்லல. ஸோ அவரும் அன்சோல்டு தான் ஆயிருந்தாரு. ஆக்சுவலி ராகுல் சௌத்ரியோட நேம்லாம் ஆக்ஷன்ல இருந்துச்சு. ஸோ ராகுல் சௌத்ரி மாதிரியான பிளேயர்ஸ் அவங்களாம் கூட வந்து பெருசா யாருமே ராகுல் சௌத்ரி எல்லாம் கூட கேட்கல. சித்தார்த் பாகுபலி தேசாய்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிளேயரா இருந்தாரு. பட் இப்போ அவருமே அன்சோல்டு. வேற யாருமே அவரை பத்தி யாருமே பிட்டே வைக்கல. ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அவங்களாம் ஆக்ஷனுக்குள்ள வரும்போது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அன்சோல்டு. பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன் பெங்களூர் புல்ஸால் ரீட்டைன் பண்ணப்பட்ட ஒரு நல்ல தரமான டிஃபெண்டர். ஸோ அவருமே இப்போதைக்கு அன்சோல்டு. பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன் இதுக்கப்புறம் பிகேஎல் சீசன் 12 கிடையாது. ஸோ கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான். கே பிரபஞ்சன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கே பிரபஞ்சன் அண்ணன், அவரோட பேரும் ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. பட் கே பிரபஞ்சனுக்கும் எந்த ஒரு பிட்டும் இல்லைல, அன்சோல்டு. ஜிபி மோரே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். குஜராத் ஜெயன்ஸ் பெங்களூர் புல்ஸ் மாதிரியான டீம்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பிளேயர் தான் ஜிபி மோரே. அவரும் அன்சோல்டு. சந்திரன் ரஞ்சித், ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச CR66, அவரோட பேரும் ஆக்ஷனில் இருந்துச்சு. பட் அவரும் அன்சோல்டு. மாசானா முத்து தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணாங்க. பட் எந்த ஒரு டீமுமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. மாசானா முத்துவும் அன்சோல்டு தான். ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஒரு கட்டத்திலலாம் பிரைமரி ரைடர். பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு டீமும் இவரையும் மதிக்கல. ஸோ ஸ்ரீகாந்த் ஜாதவ் அவருமே அன்சோல்டு. எந்த டீமுமே மதிக்கல, அவரை எடுக்கணும்னு கூட நினைக்கல. அதான் டிசப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறமா செல்வமணி கே நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரைடர். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ செல்வமணி அண்ணனும் அன்சோல்டு, யாருமே கேட்கல. அண்ட் தென் கூடவே விகாஷ் கண்டோலா. ஸோ விகாஷ் கண்டோலாவுக்கும் எந்த ஒரு பிட்டுமே வீழலை. விகாஷ் கண்டோலாவும் அன்சோல்டு இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் சுரீந்தர் சிங் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூ மும்பாவோட கேப்டனாக ஒரு காலத்தில் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கும் எந்த ஒரு பிட்டும் இல்லைல, அவரும் அன்சோல்டு. தமிழ் தலைவாசில் ஆடின மேலும் 2 பிளேயர்ஸ், சாய் பிரசாத் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாசானமுத்தோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிகேஎல் சீசன் 11 கடைசியாக வந்தார்ல, அந்த சாய் பிரசாதுக்கும் எந்த ஒரு பிட்டும் இல்லைல்ல, அன்சோல்டு. அண்ட் தென் சௌரவ் ஃபகாரி, அவரும் அன்சோல்டு தான். சௌரவ் ஃபகாரியும் எந்த ஒரு டீமும் வாங்கல. முன்னாள் தமிழ் தலைவாஸ் பிளேயர் ஜதின் போகட், அவரையும் எந்த ஒரு டீமும் எடுக்கல. ஸோ ஜதின் போகட் அவருமே அன்சோல்டு தான் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அபிஷேக் சிங் யூ மும்பால பிளே பண்ண ஒரு தரமான ரைடர். அப்போ அவர் பிரைமரி, இப்போ அவர் எந்த டீமும் மதிக்கல. ஆக்சுவலி போன சீசனே அவர் அன்சோல்டு நினைக்கிறேன். ஸோ அந்த அபிஷேக் சிங் அவரும் அன்சோல்டு, எந்த ஒரு டீமும் எடுக்கல. அண்ட் தென் சஞ்சீவி தமிழகத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், தரமான ஆல்ரவுண்டர். பட் தலைவனுக்கு எந்த ஒரு பிட்டும் இல்லைல, அன்சோல்டு. அபிஷேக் தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணாங்க, ஆக்ஷனுக்குள்ள வந்தாரு. அவரையும் யாரையுமே எடுக்கல. ஸோ அவரும் அன்சோல்டு. அண்ட் தென் கிரீஸ் மாருதி எர்னாக் ஒரு தரமான சீனியர் பிளேயர். அவருக்கும் எந்த ஒரு டீமும் பிட்டு வைக்கல. ஏன்னா காலம் முடிஞ்சிருச்சு. அவருமே அன்சோல்டு. அண்ட் தென் நிதின் சண்டல் தமிழ் தலைவாசில் சாகரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்கல்ல. ஸோ அவருக்கும் எந்த ஒரு பிட்டும் இல்லைல. ஸோ அவரும் அன்சோல்டு தான் ஆயிருந்தாரு. ஆர் குகன் தமிழ்நாடை சேர்ந்த ஒரு பிளேயர். அவரையும் எந்த ஒரு டீமும் எடுக்கல. அவரும் அன்சோல்டு தான். ரஜினிஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் ஆடி இருக்காரு. அவருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைல, அவரும் அன்சோல்டு. ராம்குமார் மாயாண்டி தமிழ் தலைவாசில் இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு NYP பிளேயர். பிகாஸ் அவர் ஆடலை, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ கடைசியில் தலைவனுக்கும் எந்த ஒரு பிட்டுமே இல்லை. தமிழ் தலைவாசாச்சும் எடுப்பாங்கன்னு நினைச்சோம், அவங்களும் எடுக்கல. ஸோ அவருமே அன்சோல்டு. இவங்க எல்லாரும் தான் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் அன்சோல்டு ஆனவங்க. கண்டிப்பாக நான் ஒரு சிலரை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு பர்தீப் இல்லாத பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அதுவே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பிளேயர்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யாரை மிஸ் பண்ண அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்து நான் திருத்திக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.